கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அச்சில் வந்தவை உங்களை அன்புடன் வரவேற்கின்றன. சார், இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரேசில் போயிருக்கார். அங்க போயிட்டு பல நாடுகளுடைய தலைவர்களை அவர் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ரஷ்ய தலைவரை சந்திப்பது தான் அதுல ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பயணம் இந்திய நாட்டிற்கு பங்கு, அதாவது பயனளிக்குமா? அதான் கேள்வி. அதாவது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இந்த பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அப்படி சைனா, அப்படி ஜெர்மன், ஒரு 6 நாடு, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இப்போது ஏற்படுத்தப்பட்டதில்லை. இவர்கள் ஒரு கூட்டமைப்பு, ஷார்க் கூட்டமைப்பு மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கூட்டமைப்புல ரஷ்யாவோடு இந்தியா முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க, ஜெர்மனோட நடத்தியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, யூரோக்கள், அதாவது ஐரோப்பா நாடுகளுக்கு எதிராக இவங்க தனியாக ஒரு 6 லட்சம் கோடியில ஒரு புதிய ஒரு நிதி பன்னாட்டு நிதி அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் அவங்கள இது பண்ணு சொல்லி இந்த 6 லட்சம் கோடி அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் வரக்கூடிய காலத்துல. உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரை இப்ப கணிக்கப்படுகிற நாடுகள்ல மிக பிறந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இல்லாம இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல சைனா, இந்தியாவும் பிரேசிலும் தான் ரொம்ப முன்னணியில் இருப்பதாகவே சொல்லுகிறார்கள். இதை நான் சொல்லாட்டிலும் கூட ஒபாமா வாஷிங்டன் டிசியில பல கூட்டங்களில் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியது. அமெரிக்காவுக்கு இது இந்த செய்தியை பிடிக்காத ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ மோடி அவருடைய பாலிசி பன்முறையாக இருக்கிறது, எப்படி எல்லாம் கொண்டு செல்வாருன்னு சொல்லிட்டு இது ஒரு அற்புதமான இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு போய் இதன் மூலமாக நமது நாட்டிற்கு என்ன நன்மை கிடைக்கிறது, அதான் முக்கியம். நமது நாட்டுக்கு ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் இல்லை, திட்டங்களுக்குரிய பணங்கள் இல்லை, அல்லது பணம் எல்லாம் கஜானா எல்லாம் காலி ஆயிடுச்சு, காங்கிரஸ்காரங்க எல்லாத்தையும் சுரண்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இந்த நிலையில இவர் போயிருக்கிறது எந்த விதத்தில் பயன்படும் தான் நமக்கு. நான் அதை தான் சொல்லுவேன். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்னென்ன இதற்கான களப்பணிகளுக்கான பணத்தை ஒதுக்கி இருக்காங்களோ இந்த 6 லட்சம் கோடி மற்றும் பல தொகைகள் இருக்கு. அதாவது இந்த நிதி மையத்தை மட்டும் இல்ல, டெக்னிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டெக்னாலஜிக்கல், அதாவது இதெல்லாம் பரிமாற்றம், அதாவது ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பது, அது சம்பந்தமான டையை போச்சுக்கிறது, எப்படி கிடைக்கக்கூடிய பொருட்கள், விவசாய கூட்டமைப்பினுடைய வளர்ச்சி. பிரேசில் மிகப்பெரிய விவசாய நாடு, மெக்சிகோ பெரிய நாடு, லத்தீன் அமெரிக்கா, கிரேக்க நாடுகள்லாம் மிகப்பெரிய நாடு. அதனுடைய தொழில்நுட்பங்களை, விவசாய யுக்திகளை நமது நாட்டில் பயன்படுத்துறது. விவசாயத்துக்கே நீங்க பட்ஜெட் நிறைவுடையா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற பொழுது நீங்க போய் இந்த மாநாட்டுல கலந்துட்டு அந்த விவசாயத்தை கொண்டாந்து சேர்த்துற போறீங்களான்னு ஒரு கேள்வி. அந்த பட்ஜெட்டே போடாத பொழுது பயணம் என்ன செய்யும்? இல்ல, நிச்சயமாக இந்த நல்ல ஒரு விஷயம் தான். பயணம் இல்லைன்னு சொல்லி எல்லாவற்றையும் குறை காண வேண்டும் நோக்கத்தில் நம்ம பார்த்து விட முடியாது. நாங்க இருக்கிற லட்சணத்தை, நீங்க இருக்கிற லட்சணத்தை நம்ம பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ கேட்டீங்க, ரொம்ப கேட்காம இருக்க மாட்டீங்க போல தெரியுது. திருப்பி கேட்கறேன்னா நானும் உங்க கஷ்டத்தை சொல்லக்கூடாது. அதாவதுங்க, இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க கேட்கும்போது 8% வளர்ச்சி அடைந்து சொல்லியிருக்காங்க. இல்ல, பட்ஜெட்டை பத்தி இன்னொரு கேள்வி இருக்கு, நான் அப்ப வரேன். ஆனா நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மாநாடு இதனால இந்தியாவுக்கு நன்மை கிடைச்சா சரி. இந்த பயணம் இந்திய நாட்டுல வெற்றி பெற்று பிரதமரான அடுத்த 2 மாசத்துல இவரு முதல் நாடுகள், இப்ப எல்லா நாடுகள் பூட்டான்லாம் போயிட்டு வந்துட்டாரு. இப்ப அங்க போய் ஹிந்தியில பேசினாரா இங்கிலீஷ்ல பேசினாரான்னு நம்ம நாளைக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு மொழியில் ஒரு பெரிய ஒரு வெறித்தனமா இருக்கிறார் மோடி அவர்கள். அதே சமயத்துல நீங்க இந்திய நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று அந்தந்த மாநிலங்கள் இருக்கிற குறையை நீங்க பட்டியல் எடுத்து கையில் எடுத்து பாராளுமன்றத்தை சந்திக்காத ஒரு நிலையில் ஒட்டுமொத்த நாட்டையுமே இதுவரையும் 10 வருஷம் ஆண்டவங்களுக்கு கூட இல்லாத ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பிரதம மந்திரி மாதிரி இவர் போய் அங்க மீட்டிங்ல பேச போறாரு. என்ன பயன் இருக்கும்னு தான் நான் கேள்விக்கிறேன். நீங்க சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது மொழி விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறார் மோடி அப்படின்னா மகிழ்ச்சி தான். ஆனா அவர் அவருடைய தாய்மொழியான குஜராத்தியில் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டியிருந்தாருன்னா நம்ம அவரை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹிந்தி இல்ல, நான் சொல்றேன் ஒரு செய்தி. அதாவது ஹிந்தி அவருக்கு அந்நிய மொழி தானே. ஆனால் ஏதோ ஒரு கரு என்னன்னு சொன்னா, பிற மாநிலங்களில் என்னென்ன இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஒரு என்னது சிந்தனைகள், மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க ஒரு பட்டியல் இட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை முகப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல், நீங்க இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அங்க இருந்து விவசாயத்துக்கு ஒரு சார் சொன்ன மாதிரி கொண்டாந்து நீங்க விவசாயத்துக்கே கம்மியா தான் ஒதுக்கி இருக்கிறீங்க பணம். அது அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சிலை செய்யறதுக்கு 200 கோடி ரூபாயும்
100 கோடி ரூபாய் மற்றதுக்கெல்லாம் கம்மியாவும் நீங்க ஒதுக்கிருக்கீங்கிற பல குறைகள் இருக்குது. நம்ம இப்ப உங்களுக்கு ஏன் அதை கேட்கிறேன், இப்ப மாநிலங்கள்ல வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணணும்னு சொல்றீங்க. அது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது பிரிக்ஸ் மாநாடு என்பது இது இவர் பதவியேற்ற கொஞ்ச நாட்கள்லயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மாநாடு. அதனால இதுல அவர் கலந்துக்க போயிருக்காரு. இதுல பிரிக்ஸ் மாநாட்டினுடைய அந்த உறுப்பினர்களை தவிர மேலும் ஒரு 11 நாடுகளுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னும் அதிகப்படியான நாடுகளினுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வைத்து இப்ப ஏற்கனவே அணு உலைகள் பொறுத்த மட்டில் ரஷ்யாவினுடைய பக்கம் தான் வந்து இந்தியா வந்து நிற்குது. இதுலயே அமெரிக்காவுக்கு ஒரு வருத்தம் வந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அணு உலை அதாவது அணுசக்தி ஒப்பந்தத்துல வந்து நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிடுச்சு. ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோடு இந்த விஷயத்தில் ரொம்பவும் நெருக்கமாக இருக்குது அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வை. அது அதனால இது போன்ற விஷயங்களை வந்து இப்ப ஏற்கனவே இப்படி ஒரு நிலை ரஷ்யாவோடு இருக்கும்போது இன்னும் மேற்கொண்டு இன்னும் ஒரு 11 நாடுகள் வந்து பொலிவியா, சிலி, பெரு இந்த மாதிரியான ஈக்வடார் இவங்க நாடுகள் எல்லாம் வந்து விருந்தினர்களாக வர்றாங்க. அவர்களோடும் இவர் கலந்து பேசி சீன பிரதமர் வர்றார், அவருடைய அந்த எல்லை பிரச்சனையை பற்றி அவரோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா செய்திகள் வருது. நல்லது நடந்தா சரி. இப்ப ஏற்கனவே 1 மாதம் ஆயிருக்குது அவங்க ஆட்சிக்கு வந்து. இனி அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ஆசையான மாநிலங்களில் சென்று நேரடியாக கலாச்சாரம் ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கிற எதை கருஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யற மாதிரி ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கிற மாநிலங்களுக்கு பிரதம மந்திரி ஆன உடனே மாநிலங்களுக்கு தான் நீங்க விஜயம் செய்யணும்னு ஒரு சாதாரண குடிமகன் கருதுகிற. அது அடுத்த வரும் காலகட்டங்களில் நிறைவேற்றுவார்கள். வெளிநாட்டுல போயிட்டு வந்து மீதி நேரம் இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. நீங்க இப்போ பட்ஜெட் உரையும் குழப்பமும் சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு உங்களுக்கு. திட்டங்களுக்கு ஒதுக்கீடு முறையாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரவு செலவு கணக்கு என்பது சரியாக இந்த நாட்டிற்கு வரல. அதுவும் தென் மாநிலங்களை பொறுத்தவரை, குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க வந்து இன்னும் சரியா செய்யல அப்படின்னு ஒரு இருக்குது. அப்போ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்றைய விரைவில் சொல்லுங்க. நேற்றைய நம்முடைய அருண்ஜேட்லியுடைய அறிக்கை ஒன்றையே சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி வேகமாக முன்னேறிவிட முடியாது, மெதுவாகத்தான் முன்னேறிவிட முடியும் அவர் சொல்லியிருக்கார். ஒன்று. இரண்டாவது, எனக்கு ஏற்படுகிற ஒரு கேள்வி, இந்த பரப்புரையில் களத்தில் 2014 மோடியை முன்னிறுத்தக்கூடிய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொன்னது வளர்ச்சியின் நாயகன், லெஸ் கவர்மெண்ட் குட் கவர்னன்ஸ், குறைவான அரசாங்கம் அதிக வளர்ச்சி, அப்படிதானே சொன்னாங்க. ரொம்ப குறைவான ஆட்சி. அப்புறம் வந்த உடனே பிரைஸ் ரைஸை கட்டுப்படுத்துவோம், இம்போர்ட்டை கட்டுப்படுத்துவோம், இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துவோம், ஜிடிபியை உயர்த்துவோம் என்பது அவருடைய கொள்கைகள். ஆனால் எனக்கு இல்ல அந்த சமயத்துல இன்னொரு அதோட சேர்த்து கேட்கறவங்கள இப்ப குறைவா எல்லாத்தையும் செலவு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப எம்பிஸா இருக்கிறவங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள் தான். சரி, 10 கோடியும் கீழே யாரும் இல்ல அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இவங்க சம்பளமே வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வந்துருது எல்லாம் சேர்த்து. பிளைட்ல அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே. இல்ல இப்ப நீங்க சொல்றது எம்பிக்களுக்கான செலவு. நான் ஒட்டுமொத்த நாட்டுடைய தேசத்தை சொல்லிட்டு எம்பிக்களுடைய செலவு போடுறேன். இது முக்கியமான விஷயம். நான் என்ன கேட்கிறேன், யஸ்வந்த் சின்ஹா இருக்கார் இல்லையா, இந்த யஸ்வந்த் சின்ஹா ஐஏஎஸ் அதிகாரி, அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, இதே இதுல 26 விழுக்காடுக்கு மேல் உயர்க்கவே கூடாது இன்சூரன்ஸ் சொன்னார். இதே பிஜேபியினுடைய இதுல யஸ்வந்த் சின்ஹா ஐஏஎஸ் அதிகாரி. ஆனா இன்றைக்கு 49 விழுக்காடு இன்சூரன்ஸ் ஒதுக்கிருக்காங்க, டிஃபென்ஸுக்கு அதிகம் ஒதுக்கிருக்காங்க, எல்லாமே முழுவதும். இப்ப இந்த பட்ஜெட் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய பட்ஜெட் உங்களுக்கு 10,000 ரூபாய், இப்படிதான் பேசினாதான் நம்முடைய நேயர்களுக்கு விளங்கும். ஒரு 3000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்குறீங்க, 3000 ரூபாய் 4000 ரூபாய் சாப்பாடு, 1500 ரூபாய் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறீங்க, கையில ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் மிச்சமாகுது. விருந்தாளிகள் வந்தா சாப்பாடு, இல்லைன்னா அதுவும் போய் கடன் ஆகுது. இதுதான் இந்த நாட்டின் உலகத்தினுடைய பட்ஜெட். இந்திய பட்ஜெட்டுடைய வரலாற்றை பார்க்கிற போது நமக்கு வரக்கூடிய ரெவென்யூல நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா புள்ளியல் கணக்குப்படி 12,63,000 கோடி. இது வந்து இன்கம். இதுல ரெவென்யூ என்னன்னு சொன்னா மொத்தம் 9,77,000 கோடி. வித்தவுட் டாக்ஸ் 2,86,000. எல்லாம் மொத்தத்துல கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 17,97,000 17 லட்சம் வைங்களேன். அப்படி பார்க்கும்போது டெபிசிட் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 5,31,000 கோடி. இருக்கிறதே டெபிசிட்டா இருக்கு. சரியா போயிரும்ல. 10,000 ரூபாய் செலவு வந்தா 10,000 வந்துடணும். இல்ல இவங்க கருப்பு பணத்துல கொண்டு வந்துருவாங்க. அது இல்லன்னு ஆயிட்டு. அது ரெண்டாவது டாபிக். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கும் செலவுக்கே பணம் இல்லாமல் 5 லட்சம் கோடி டெபிசிட்டா இருக்கிற நேரத்துல இந்த திட்டங்களை நீங்க எங்கிருந்து கொண்டு வருவீர்கள் என்று கேட்கிற போது பேச்சாளர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன்ஸ்லாம் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை திருப்பி 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 சொல்கிறார்கள்.
அது FDI என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நம்ம நாட்டுல ஒண்ணு இல்லையான்னு கேட்டா இல்ல. இந்த 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 தேதி, இந்த 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எப்ப சொல்றேன், இந்த 1ஆம் தேதி ஜூலை 1ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 16,790 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஆனா FDIல இப்போ மோடி வந்த பிறகு குஜராத். நான் கேட்க வந்தது எப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து குழப்பம் இருக்கிறது, அதுதான் குழப்பம் அப்படிங்கறத இப்ப நீங்க ஒரு தெளிவுபடுத்துறீங்க. இல்ல இப்படி ஒரு குழப்பம் இவன் நான் ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப நான் சொல்லிடுறேன். இவ்வளவு கையிலே காசு இல்லாமல் வெறுங்கையை வைத்து முடம் போடுகிற நாட்டில் 5 லட்சம் கோடி டெபிசிட்டா இருக்கிற போது, அயலார் தருகிற பணத்தை மட்டும் நம்பி இருக்கிற போது, அப்ப கடன் வாங்க தயாராயிட்டாங்க. வழி கிடையாது இல்ல. இப்ப உங்களுக்கு இப்ப குஜராத்திலே 3 மடங்கு ஆச்சு இல்ல. இப்போ இது இப்போ வரும்போது நான் கேட்கிறேன், இந்த திட்டங்களுக்கான பண வீடு FDIங்கிறாங்க. நாளைக்கு இன்டர்நேஷனல் கிரேஸ்ல வந்து டிக்ளைன் ஆகும்போது எக்கனாமி, இட் ஷுட் பி அஃபெக்டட். இந்த பணத்தை வெளியெடுக்கிற போது இந்த நாடு என்ன செய்யும் என்பது எங்களை போன்றவர்களின் கேள்வி ஒன்று. ஆனால் இவ்வளவும் தெரிந்தது தானே பிஜேபியினுடைய அறிஞர்களுக்கு. ஏன் அந்த தவறான வாக்குறுதி நீங்க கொடுக்கணும்? இல்ல, இப்ப இவங்க சார் சொல்றபடி இவங்க தெரிந்தே அந்த தவறை செய்திருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஆனா இவங்க வெளியில எதிர்கட்சியா இருக்கிற பொழுது காங்கிரஸ்காரங்களை இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க வந்த பிறகு நாட்டுல கடனே வாங்காம நாங்க ஒரு பட்ஜெட் போடுவோம், கடனை தள்ளி போடுவோங்கிறது. ரெண்டாவது, பயண செலவுகளுக்கான ஒன்னொன்னே நீங்க சின்ன சின்னதா நீங்க குறைக்கிற பொழுதுதான் வந்து ஒரு நிறைவான ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். இவர்கள் பயண செலவுங்கிறது வந்து நீங்க பதவி ஏற்றதுல இருந்து இன்னை வரலைக்கும் பார்த்தாலே கணக்கு தெரியும். அது மக்களுக்கு அது புரியணுங்கிறதால சொல்றோம். நீங்க ஏற்படுத்தி இருக்கிற பயண செலவு என்பது இன்னைக்கு கூட 2 மந்திரி போயிருக்கிறாங்க கூட. நம்மளை பொறுத்தவரையில என்ன சொல்றோம்னா, நீங்க போட்டிருக்கிற அந்த குழப்பம் என்பது திட்டங்களுக்கே பணம் இல்லாமல் எப்படி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பாக்குறீங்க, அது எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா, காங்கிரஸ்காரர்கள் கடன் வாங்கி வைத்தார்கள், இந்த நாட்டை வந்து பொருளாதார சீரழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு சரியா? ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அதுதான் வந்து ரொம்ப எளிது. அதே மாதிரி எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது அப்ப ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியானவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போட்ட இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்பது ஏற்கனவே இருந்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்க முடியுது தவிர இதுல புதுசு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதாவது என்னன்னா, தொழில்நுட்பத்திற்கு வந்து மோடி அவர்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்டதுக்கு தான் வந்து இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களே தவிர மக்களினுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றதுக்கு வந்து பட்ஜெட்ல முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய வருமானத்துல ஒரு 2 விதமாக வந்து அரசுக்கு வந்து வருவாய் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு வந்து பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக, தொழில்துறை வளர்ச்சியின் மூலமாக, அது பொருளாதார மேம்பாடு அடைய செய்வதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். இன்னொன்னு மக்களிடம் வரி வருமானம்ன்றது ஒண்ணு. ஆனா இதுல என்னன்னா, பெரிய வரி விலக்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வரி விலக்கெல்லாம் யாருக்கு போய் சேருது? பெரும் முதலாளிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் பெரிய தொழில் அதிபர்களுக்கும் தான் அது வந்து சாதகமா ஆகும். மானியத்துல கை வைக்கிறதா ஒரு திட்டம் வந்து பரிசீலிக்கப்படும் அவங்க சொல்றாங்க. உணவு தானியங்கள் அப்புறம் வந்து உரங்கள் மீதியான மானியத்தை வந்து நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து நேரடியாக மக்களை வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். மானியங்கள் என்பது வந்து நீங்க யாருக்கு சாதகமா, பெருமுதலாளிகளுக்கு சாதகமாக வரி விலக்குகளை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டு அடித்தட்டு மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு வந்து நீங்கள் மானியங்கள் மீது கை வைக்கும் போது இது எப்படி ஒரு சரியான ஒரு நிறைவான பட்ஜெட்டா இருக்க முடியும்? ஏன்னா வருமானத்திற்கான வழியை நீங்க அடைச்சிடுறீங்க. இதே மாதிரி வாரா கடன் எவ்வளவோ இருக்கு வங்கியில, அது நம்ம தொடர்ந்து நிறைய பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து. அந்த கடன்களை நீங்கள் வசூல் பண்ணாலே உங்களுக்கான வருமானம் வந்து வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க சரி பண்ணலாமே. நம்ம விஜய் மல்லையா போன்ற பெரிய பெரிய பெருமுதலாளிகள் முதலைகள் கிட்ட வந்து போய் சிக்கி இருக்கிற பணத்தை நீங்க மீட்டு எடுத்து வந்து மக்களுக்கு செலவு பண்ணுங்க. காசு இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? இப்ப நம்ம வெளிநாடு போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த குழப்பம் தெளிவான்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் அதை விட்டுருவோம். எந்த அரசு வந்தாலும் எந்த மக்கள் மன்றத்தில் விட்டுருவோம். சரி, இப்போ இலங்கையுடன் பொருளாதார உறவே வச்சுக்கப்படாது, அவர்கள் வந்து சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சீமான் பேசியிருக்கார். சீமான் சீறி இருக்கிறார், பேசியிருக்கிறார் இல்ல, சீமான் சீறி இருக்கிறார். பாம்புதான் சீரும் இல்லையா? சீறி இருக்கிறார்னா அவருடைய தமிழ் பாசம், தமிழ் பற்று, தமிழர்களுக்கான இது நல்ல விடயம்தான். ஆனால் சீமானுடைய கருத்து எப்படி என்று சொன்னால், அது அவருடைய தமிழ் பற்று சேர்ந்த தமிழன் என்ற முறையிலே ஒரு கருத்து. ஆனால் யூபி அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையிலே ஒரு அணு அளவு கூட மாற்றம் இல்லாத ஒரு கொள்கை தான் இந்த அரசாங்கத்தினுடைய. அப்படித்தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சையத் அக்பர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பிலாங்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் வி ஹேவ் நாங்க டிட்டர்மினேஷன், அதாவது டிசைசிவ் பாலிசி, இறுதியான ஒரு தீர்மானம், how to move, how to maintain the relationship with the neighbors.
அந்த அடிப்படையில நம்ம நாட்டினுடைய சேஃப் அண்ட் செக்யூரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம செக்யூர் இது பண்ணி தான் நாம வச்சிருக்கிறோம். திரிகோணமலையில அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறான். அப்படி இருக்கிற போது நீங்கள் நினைப்பதெல்லாம், திராவிடர்கள் நினைப்பதெல்லாம் நான் நடத்த முடியாதுங்கிற ஒரு விஷயத்துல சீமான் போன்றவருடைய பேச்சு ஏடுகளில் வந்த செய்திகள் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த பலனையும் அளிக்க போவதில்லை. அவர்களுக்குள் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கத்தான் செய்யும். இதுல சுஜாதா மேனன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாராயணன் சொல்லியிருக்காரு, எல்லாருமே அப்படித்தான். நான் அந்த வரலாற்றை 83 ஐபிக்கு அனுப்பப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக என்னுடைய போல்டர்ல 14 பக்கம் பதித்து பார்த்தால் இதுதான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தமிழ் மரபு சார்ந்தது, ரயிலை மறிப்பது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆங்கிலத்தில போடுவாங்க, இந்தியா சச்சின் டெண்டுல்கர் அன்பீட்டன் 169 பட் இன் வெயின் போடுவாங்க. 169 சச்சின் டெண்டுல்கர் ஆட்டம் இழக்காமல் இருந்தாலும் மற்றெல்லாம் ஒற்றை இலக்கத்தில் 5-6 எடுத்து இழந்ததனால் பட் இன் வெயின், எல்லாம் வேஸ்டா போனது மாதிரி இவர்கள் பேசுவது ஒன்று எடுபடாது. அவர்கள் ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள், மேலாதிக்கதையான திட்டம், அதை மாற்ற முடியாது. இலங்கையினுடைய மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த பீஸ் ப்ராசஸ்ல இருப்பாங்க. உலக நாடுகள் முழுவதும் கண்டித்ததை, இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு மேசக்கர்னு சொல்லிச்சே, ஒரு மனித இன படுகொலை என்று சொன்னதை ஒரு வார்த்தை இந்தியா சொல்லிச்சா? சொல்லலையே. ராஜ்நாத் சிங் சொன்னாரா? கேட்டதுக்கு ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு? அது தப்புதான், நாங்க அப்படிலாம் அதாவது கிரிமினல், வார் கிரிமினல் நிறுத்த முடியாது. இப்ப